வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். வெப்பவாதத்தில் இருந்து தொழிலாளர்களை பாதுகாக்க வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிட்டது மத்திய அரசு. துறை சார்ந்த ஊழியர்கள் பணி நேரத்தை மாற்றியமைக்க வேண்டும் என அறிவுறுத்தல். தமிழ்நாட்டில் திருச்சி, வேலூர், மதுரை உள்ளிட்ட 13 இடங்களில் சதமடித்த வெயில். அதிகபட்சமாக திருச்சியில் 105 டிகிரி ஃபாரன்ஹீட் வெயில் கொளுத்தியதால் மக்கள் தவிப்பு. தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அதிகரிக்கக்கூடும். அதிக வெப்பநிலை காரணமாக தமிழகம், புதுச்சேரியின் ஒரு சில பகுதிகளில் அசௌகரியம் ஏற்படலாம் எனவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. வரும் 30ஆம் தேதி நீலகிரி, கோவை, ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி ஆகிய 6 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. மே 1, 2 ஆகிய தேதிகளில் நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி, திண்டுக்கல் ஆகிய 5 மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. இருநூற்று 34 தொகுதிகளை சார்ந்த தேர்தல் நடத்தும் அதிகாரிகள், உதவி அதிகாரிகளுக்கு புதன்கிழமை சென்னையில் பயிற்சி. வாக்கு எண்ணும் இடத்தில் எவ்வாறு செயல்பட வேண்டும், இயந்திரங்களை எவ்வாறு கையாள வேண்டும் என்பது உள்ளிட்ட ஆலோசனை வழங்கப்படும் என தகவல். மேற்குவங்க மாநிலத்தில் 142 தொகுதிகளில் புதன்கிழமை 2ஆம் கட்ட தேர்தல் நடைபெற உள்ளதன் எதிரொலி. வாக்குப்பதிவு இயந்திரம், விவிபேட் இயந்திரங்களை வாக்குச்சாவடி மையங்களுக்கு அனுப்பி வைக்கும் பணிகளில் தேர்தல் அதிகாரிகள் தீவிரம். கச்சா எண்ணெய் உற்பத்தி செய்யும் நாடுகளின் கூட்டமைப்பான ஒபெக்கில் இருந்து விலகுவதாக UAE அறிவிப்பு. போர் மற்றும் உலக நாடுகளின் உறவுகளில் நிலவும் நிலையற்ற தன்மை காரணமாக முடிவு என தகவல். விமான எரிபொருள் விலை கடுமையாக உயர்ந்துள்ளதால் சேவையை நிறுத்தும் நிலை ஏற்படும். ஏர் இந்தியா, இண்டிகோ, ஸ்பைஸ்ஜெட் உள்ளிட்ட நிறுவனங்கள் இடம்பெற்றுள்ள விமான நிறுவன கூட்டமைப்பு அறிவிப்பு. ஐந்து மாநில தேர்தல் முடிந்துவிட்ட நிலையில் பணவீக்கத்தின் வெப்பம் அதிகரிக்க உள்ளதாக ராகுல் காந்தி பதிவு. கச்சா எண்ணெய் விலை மலிவாக இருக்கும் போது அதன் லாபத்தை மோடி அரசு எடுத்துக் கொள்ளும், அதிகரிக்கும் போது மக்கள் மீது சுமத்தும் என விமர்சனம். பெட்ரோல், டீசல் மற்றும் எரிவாயு போதுமான அளவு கையிருப்பு உள்ளதாக மத்திய பெட்ரோலியத்துறை இணை செயலாளர் சுஜாதா சர்மா திட்டவட்டம். போர் சூழல் காரணமாக எரிபொருள் இறக்குமதியில் தட்டுப்பாடு நிலவினாலும் விலைகள் உயர்த்தப்படாது என்றும் தகவல். நியூசிலாந்தில் இறக்குமதி செய்யப்படும் இந்திய பொருட்களுக்கு 100% வரி விலக்கு. தொழில்நுட்பம், விளையாட்டு, மருத்துவம், கல்வி உள்ளிட்ட துறைகளில் இருதரப்பு நல்லுறவு மேம்படும் என்றும் நியூசிலாந்துடனான வர்த்தக ஒப்பந்தம் குறித்து மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் தகவல். சிக்கிமில் 4000 கோடி மதிப்பிலான வளர்ச்சி திட்டங்களை தொடங்கி வைத்தார் பிரதமர் மோடி. மாநிலம் வளர்ச்சி பாதையில் செல்ல புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டினார். முந்தைய காங்கிரஸ் அரசு எப்போதும் சிக்கிமின் வளர்ச்சியை விரும்பவில்லை என பிரதமர் மோடி குற்றச்சாட்டு. பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு மாநிலம் வளர்ச்சி பாதையில் முன்னேறி வருவதாக மாநில தின கொண்டாட்ட விழாவில் பேச்சு. உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் அம்ரித் விரைவு ரயில் சேவையை கொடியசைத்து தொடங்கி வைத்தார் பிரதமர் நரேந்திர மோடி. சுமார் 6350 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கும் அடிக்கல் நாட்டினார். வீட்டில் பெண்களுக்கு அதிகாரம் அளிப்பது ஒட்டுமொத்த குடும்பத்தை மட்டுமல்ல, நமது சமூகத்தையும் நாட்டையும் மேம்படுத்தும். நாடாளுமன்றம், சட்டமன்றங்களில் பெண்களுக்கான இட ஒதுக்கீட்டை அமல்படுத்தும் நடவடிக்கைகள் வெற்றி பெற உங்கள் ஆசை தேவை என்றும் வாரணாசி மகளிர் மாநாட்டில் பிரதமர் மோடி பேச்சு. பொது சிவில் சட்டத்தை அமல்படுத்துவதற்கான நடவடிக்கைகளில் இறங்கியது முதலமைச்சர் மோகன் யாதவ் தலைமையிலான மத்திய பிரதேச அரசு.
ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி தலைமையிலான உயர்மட்ட குழு 60 நாட்களுக்குள் விரிவான அறிக்கையை தாக்கல் செய்யவும் அறிவுறுத்தல். ஒரு நாட்டின் இறையாண்மை மீது நடத்தப்படும் எல்லை தாண்டிய தீவிரவாதத்தை ஒருபோதும் சகித்துக் கொள்ள முடியாது என ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் பேச்சு. தீவிரவாத அமைப்புகள் தண்டனையில் இருந்து தப்ப முடியாது என்றும் திட்டவட்டம். சென்னை, பெங்களூரு, ஹைதராபாத் உள்ளிட்ட முக்கிய நகரங்களை இணைக்கும் வகையில் தென்னிந்தியாவில் புதிய புல்லட் ரயில் சேவை விரைவில் தொடக்கம். சென்னையில் இருந்து பெங்களூருவுக்கு 73 நிமிடங்களிலும், புனேவில் இருந்து மும்பைக்கு 48 நிமிடங்களிலும் பயணம் செய்யலாம் என்றும் மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தகவல். முதல் 3 ஆண்டுகளில் அடித்தளம் அமைத்து தொடர்ந்து 2 ஆண்டுகளாக இரட்டை இலக்க வளர்ச்சி என்ற சாதனையை நிகழ்த்தியுள்ளோம். இது தொடக்கம்தான், உங்கள் துணையோடு இன்னும் பல உயரங்களை அடைவது உறுதி என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் எக்ஸ் பதிவு. நகராட்சி நிர்வாகத்துறையில் பணியாளர்கள் நியமனத்தில் முறைகேடு நடந்துள்ளதாக அதிமுக எம்பி இன்பதுரை தொடர்ந்த வழக்கின் விசாரணை ஜூன் மாதத்திற்கு ஒத்திவைப்பு. அமைச்சர் கே.என். நேரு மீது வழக்கு பதிவு செய்யும்படி எந்த உத்தரவும் பிறப்பிக்கவில்லை என உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வு விளக்கம். சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்டத்தின் கீழ் அமைச்சர் ஐ. பெரியசாமிக்கு எதிராக அமலாக்கத்துறை பதிவு செய்த வழக்கு ரத்து. சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடி உத்தரவு. தமிழக சட்டமன்ற தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு எதுவும் நடைபெறலாம். கூட்டணி ஆட்சி குறித்த கேள்விக்கு தமிழக காங்கிரஸ் கட்சியின் மேலிட பொறுப்பாளர் கிரிஷ் சோடங்கர் திட்டவட்டம். ஏப்ரல் 29ஆம் தேதி நடைபெறவுள்ள காவிரி மேலாண்மை ஆணைய கூட்டத்தை ஒத்திவைக்க வேண்டும் என நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வலியுறுத்தல். தமிழ்நாடு, புதுச்சேரி, கேரள மாநில தேர்தல் முடிவுகள் வந்த பிறகே கூட்டத்தை நடத்த வேண்டும் என்றும் அறிக்கை. தவிக தலைவர் விஜய் புதன்கிழமை காலை 10:30 மணிக்கு ஷீரடி பயணம். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் இன்று வழிபட்ட நிலையில் ஷீரடி செல்ல உள்ளதாக தகவல். தமிழகம் ஏற்கனவே பசுமை புரட்சி, வெண்மை புரட்சி, சோசியலிச புரட்சிகளை கண்டு வந்துள்ள நிலையில் விரைவில் விசில் புரட்சி நடைபெறப் போகிறது என தவிக நிர்வாகி கே.ஏ. செங்கோட்டையன் பேட்டி. யார் எத்தகைய விமர்சனங்களை வைத்தாலும் விஜயின் வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது என்றும் உறுதி. கனவு காண அனைவருக்கும் உரிமை இருக்கிறது. மே 4ஆம் தேதி வரை என்னென்ன கனவு காண வேண்டுமோ காணட்டும். 200 தொகுதிகளை தாண்டி விசில் வெற்றி பெறும் என்ற செங்கோட்டையனின் கருத்துக்கு தமிழிசை சவுந்தரராஜன் பதிலடி. தண்ணீர் தேங்கி இருப்பது, கொசு ஒழிப்பு நடவடிக்கைகள் தொடர்பாக அளிக்கப்படும் புகார்கள் மீது 48 மணி நேரத்தில் நடவடிக்கை எடுக்க வேண்டும். தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி எஸ்.ஐ. தர்மாதிகாரி மற்றும் நீதிபதி ஜி. அருள்முருகன் அமர்வு உத்தரவு. மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் கும்பாபிஷேக வழக்கில் தமிழில் வெளியான தீர்ப்பு. சென்னை மற்றும் உயர்நீதிமன்ற மதுரை கிளை அமர்வு வரலாற்றில் முதல் முறையாக தீர்ப்பு வழங்கப்பட்டதால் வழக்கறிஞர்கள் வரவேற்பு. பாங்காங்கில் இருந்து சென்னைக்கு கடத்தி வரப்பட்ட 10 கோடியே 70 லட்சம் ரூபாய் மதிப்பிலான உயர் ரக கஞ்சா பறிமுதல். சூட்கேஸில் மறைத்து கஞ்சாவை கடத்தி வந்த தமிழக இளைஞரை கைது செய்து போலீசார் தீவிர விசாரணை. ஜோலார்பேட்டை அருகே சுட்டெரிக்கும் கோடை வெயிலால் தண்ணீரின்றி தவித்து வரும் உயிரினங்கள். மலைச்சாலை ஓரங்களில் வைக்கப்பட்டிருக்கும் தொட்டிகளில் தண்ணீர் இல்லாததால் ஏமாற்றத்துடன் திரும்பி செல்லும் குரங்குகள். கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் விவசாயி ஒருவரை துரத்தி முட்டி தள்ளி குத்திய கொடூரம்.
நெஞ்சை பதற வைக்கும் காட்சி வெளியான நிலையில் தெரு மாடுகளை பிடிக்க மக்கள் கோரிக்கை. சங்கராபுரம் அருகே கடுமையான வெயில் தாக்கத்தால் 20 ஏக்கரில் பயிரிடப்பட்டிருந்த தர்பூசணி பழங்கள் அழுகி சேதம். தர்பூசணி பழங்கள் வீணாகி பெரும் நஷ்டம் ஏற்பட்ட நிலையில் இழப்பீடு வழங்குமாறு பட்டதாரி விவசாயி அரசுக்கு கோரிக்கை. தமிழகத்தில் உள்ள பல்வேறு பிரசித்தி பெற்ற கோவில்களில் திருத்தேரோட்டம், கோலாகலம். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து எடுத்து வழிபாடு. மதுரையில் கோலாகலமாக நடைபெற்ற மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாண வைபவம். பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் மனமுருகி வழிபாடு. தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் உள்ள கோயில்களில் திருக்கல்யாண நிகழ்ச்சி வெகு விமர்சை. திரளான பக்தர்கள் பங்கேற்று பக்தி பரவசத்துடன் சாமி தரிசனம். சேலம் புதுப்பட்டி மாரியம்மன் கோயில் சித்திரை திருவிழாவையொட்டி பால்குட ஊர்வலம், கோலாகலம். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பால்குடங்களை தலையில் சுமந்தபடி பக்தி பரவசம். மயிலாடுதுறை மாவட்டம் மாயூரநாதர் கோயில் யானை அபயாம்பிகைக்கு சிறப்பு குளியல் ஏற்பாடு. கோடை வெயில் தாக்கத்தை தாங்க முடியாமல் தண்ணீரில் வெகு நேரம் குளித்து இளைப்பாரி உற்சாகம். டிஜிட்டல் அரசு மோசடியில் ஈடுபட்டதாக 9400 வாட்ஸ்அப் கணக்குகள் முடக்கம். சைபர் கிரைம் தொடர்பான வழக்கில் உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசு பதில். அனில் அம்பானியின் ரிலையன்ஸ் குழுமத்திற்கு சொந்தமான சுமார் 3034 கோடி மதிப்பிலான சொத்துக்கள் முடக்கம். பண மோசடி குறித்த வழக்கு விசாரணையின் அடிப்படையில் அமலாக்கத்துறை நடவடிக்கை. மும்பையில் இரவு பிரியாணி சாப்பிட்டுவிட்டு இனிப்பிற்காக தர்பூசணி பழம் சாப்பிட்ட ஒரே குடும்பத்தை சேர்ந்த 4 பேர் மர்ம மரணம். உணவு நச்சுத்தன்மை காரணமா அல்லது ரசாயனம் கலப்பா என போலீசார் விசாரணை. கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் காவல்துறை பயிற்சி பள்ளியில் புகுந்த பாம்பு. பயிற்சியில் ஈடுபட்ட காவல்துறையினர் பாம்பை கண்டதும் தலை தெறிக்க ஓட்டம் பிடித்த காட்சிகள் வைரல். இந்தோனேஷியா திமூர் ரயில் நிலையத்தில் 2 ரயில்கள் ஒன்றுடன் ஒன்று மோதிக்கொண்ட விபத்தில் பலி எண்ணிக்கை 15ஆக அதிகரிப்பு. படுகாயமடைந்த 40க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் அனுமதி. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ரூபாய் 1040 குறைந்து 1,12,800க்கு விற்பனை. ஆபரண தங்கத்தின் விலை கிராம் ஒன்றுக்கு ரூபாய் 130 குறைந்து ரூபாய் 14,100க்கு விற்பனை. சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும்.